இருள் பூமியை என்ன செய்யுமா? மூடும். கர்த்தருக்கு மகிமை. 1000 போராட்டம் வரட்டும், 1000 பிரச்சனைகள் வரட்டும், அவர் உனக்கு முன்னாலே என்ன செய்வார்? போவார். மீகா சொல்லுகிறான், முன்னாலே போகிறவர் எப்படிப்பட்டவரா? தடைகளை நீக்கி போடுகிறவர். எல்லா தடைகளை நீக்கி கொண்டு அவர் என்ன செய்வாரா? நம்மை நடத்தி கொண்டு போவார். நம்மை எழுப்புகிறவர், நம்மை அனுப்புகிறவர், நமக்கு முன்னாலே போய் என்ன செய்கிறாரா? நம்முடைய சத்துருக்களை சங்காரம் பண்ணுவார். நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் போய் தேவன் வைத்திருக்கிற மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் சொன்னா, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிற போது வார்த்தைகள் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் என்ன செய்கிறாராம்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவருடைய மகிமையை அனுப்புகிறார். மகிமையுள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அவருடைய பிரகாசத்தை என்ன செய்கிறாரா? ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு யாரா இருக்கிறேன்? நான் ஒளின்னு சொன்னவர். அவர் நம்மளையும் பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்களேன், ஒவ்வொன்றை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் பிரகாசிக்கிற போது, அந்த வெளிச்சம் வருகிற போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தை சொல்லுகிறது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை காண்பார்கள். அநேகருக்கு தெரியாது. அந்த வெளிச்சம் என்ன செய்யல, இன்னும் தெரியாதபடிக்கு பவுல் சொல்லுகிறான், இந்த உலகத்தின் அதிபதி அவர்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நீ எழுந்து பிரகாசி. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. இந்த வெளிச்சம் அவர்களை என்ன செய்யும்? வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பிரகாசிக்கிறதுக்கு எழும்புகிற போதே கர்த்தர் என்ன செய்வாரா? தம்முடைய மகிமையை அனுப்புவார். தேவ மகிமை வருகிற போது சகலமும் மாறிப்போகும். கர்த்தருடைய மகிமை பூமியவே பிரகாசிக்க பண்ணுதான். கர்த்தருக்கு ஆண்ட பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் தேவன் எதிர்பார்க்கிறவைகள் அவைகள் தான். அவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவரிடத்திலிருந்து பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவரிடத்திலிருந்து மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் சார்பாய் நில்லுங்க, அவர் நம் சார்பாய் நிற்பார்.